ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி போட்டி செய்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நம்ம போட்டி க்ளீன் பண்ணுறத பார்த்துடலாம். இது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா மீட் கட் பண்ணுற இடத்துலே போட்டி வாங்கிட்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இந்த போட்டியை கையை வச்சு எல்லாத்தையும் பண்ணுற விஷயம். ஸோ எனக்கு அதை ஹேண்டில் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கக்குள்ளே கூட நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணதே கிடையாது. பட் ஆனால் வீட்டுக்காருக்கு பிடிக்குன்றதுக்காக நம்ம எந்தெந்த விஷயம்லாம் பண்ண மாட்டோமோ அந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அவ்வளோ எல்லா ஒய்ஃப்மே நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் பண்ண விஷயம்னு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எனக்கு கட் பண்ணக்குள்ளே கையிலேருந்து வழன்னு ஓடி வந்துச்சு. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா அங்கேயே மார்க்கெட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சொன்னாங்க இந்த மாதிரி இது க்ளீன் பண்ணக்குள்ளே இதில் சுண்ணாம்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி. அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி தரவாக வந்துடும் வெளில. ஸோ அதோடய வேஸ்ட்லாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமே எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இந்த குடலை கையில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் அதையும் மீறியுமே நம்ம உட்காந்து இதை கட் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நம்ம அதுலேயுமே இதை ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி தான் நம்ம போட்டோம். எல்லாமே எடுத்தால் நீட்டாக வருது. ஒரு பேக் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பேக் எப்படி கட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றுமே ஒரு மாதிரியான ஒரு கேட்டகரி மாதிரி இருக்குது. இது கத்தி வச்சுமே கட் பண்ண முடியாது, வழுக்கிட்டு போகும். இந்த மீட் கட் பண்ணுறவங்களே அவங்களே கட் பண்ணாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணியே கொடுத்துடுங்க. இது எனக்கு பழக்கம் இல்லை. கட் பண்ணி வாங்கிட்டு வந்திங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா வழுக்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதை வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். ஸோ இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி அதில் ஓடுறது எல்லாத்தையும் பிடிச்சி திரும்ப இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இதை ஹேண்டில் பண்ணுறது. பட் ஆனால் இது குக் பண்ணுறதுமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இதுதான் ஃபுல்லாக நம்ம ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் மஞ்சள் பொடி போட்டு இதை நல்லா போட்டு அதில் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே ஓடிச்சு. எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரில இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம எப்படியாவது வடிகட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சு ஃபில்டரை வச்சு வடிகட்டி எடுத்து திரும்ப அகெயின் ஓடுனதெல்லாம் ஆக்சுவலாக சிங்க் ஆல்ரெடி நம்ம க்ளீனாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதில் ஓடந்தையும் பிடிச்சி எடுத்து போட்டு அகெயின் திரும்ப ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு எத்தனை டைம் வாஷ் கொடுக்குறது. அதோடைய ஸ்மெல் பார்த்திங்கனாக்கா நார்மல் அந்த மீட்டோட ஸ்மெல் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது வாஷ் எக்கச்சக்கமாக கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. குக்கரில் போட்டு விசில் வச்சுட்டோம். ஸோ இதை சமைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.